மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். பேர் சொல்லுங்க மேடம். சார் என் பேர் தனலட்சுமி, எக்கோசோட பயோ எனர்ஜிலேருந்து பேசுகிறேன். எத்தனை வருஷம் மேடம் இது பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இது ஸ்டார்ட் அப் கம்பெனி, 1 இயர் ஆகுது. சரி, இப்போ எனக்கு இது பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா யார் மேடம் கேட்கறது? நம்ம கம்பெனி சார் இருக்காரு, அவர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம் கம்பெனி பேசுனாங்க, என்ன கம்பெனி சார் இது? இது வந்து எக்கோசுடர் பயோ எனர்ஜி எல்எல்பி அப்படின்ட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி. எதுக்காக எக்கோசுடர் அப்படின்னா, எக்கோன்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பயோஃபியல்லாம் பண்ணுறதுக்காக அந்த ஆஸ்பெக்டில் தான் வந்து எக்கோசுடர். சுடர்ன்றது நெருப்பு, அதை கான்செப்ட் வச்சு எக்கோசுடர்னு ஒரு கம்பெனி நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து பயோ வேஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தாவர கழிவுகள் எல்லாமே எதெல்லாம் எரியக்கூடிய பொருளாக இருக்கோ அந்த தாவர கழிவுகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மரத்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாக சோளம், அப்புறம் நேப்பியார் புல், எல்லா விதமான இதுவும் வந்து காஞ்ச பிறகு அதை எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம க்ரஷ் பண்ணி அதை பவுடர் ஆக்கி அதை இந்த மாதிரி வந்து பெல்லட்டாக வந்து ஒரு மிஷினில் வச்சு நம்ம பெல்லட் மிஷினில் வந்து இந்த மாதிரி பெல்லட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த பெல்லட்டாக மாத்திரப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆஷ் கண்டென்ட்லாம் வந்து கம்மியாக இருக்கும். 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 to 60 கிராம்ஸ் மட்டும் தான் ஆஷ் வரும். அதே மாதிரி நம்ம வந்து கம்பஷன் எஃபிஷியன்சி சொல்லுங்களா, இதில் வந்து எரியும் தன்மையை வந்து நம்ம முழுமையாக கிரகிச்சு நம்ம இதை வந்து ஒரு எரிபொருளாக பயன்படுத்தலாம். இது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்காக வந்து பயோ பெல்லட் பர்னர், பயோ பெல்லட் ஸ்டவ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கும் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல வந்து கேஸ், எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு வரும் காலங்களில் வந்து நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து கிராமங்களில் விறகடுப்பு எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்போ எல்லாம் யூஸ் பண்ணது. இப்போ வந்து கிராமத்துலேயே யாரும் விறகுலாம் யூஸ் பண்ணுற நிலைமையில இல்லை. நீங்கள் டவுன்லாம் போனீங்கன்னா எல்லாம் வந்து அடுக்குமாடி கட்டிடங்களாச்சு. அப்போ கேஸ் தட்டுப்பாடு வரும் காலங்களில் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக வந்து இந்த பயோ எனர்ஜி பயோ பெல்லட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டவ் ஒன்று டிசைன் பண்ணிட்டு இப்போ அதை டெமோ தான் இப்போ காமிக்க போகிறோம். இப்போ இந்த டெமோ வந்து மேடம் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. அது எப்படி வந்து ஃபயர் ஆகுது, அது வந்து அதனுடைய எனர்ஜிலாம் என்னன்றது அவங்க வந்து பிசிக்கலாக நிறைய முறை செக் பண்ணியிருக்காங்க. அதை செக் பண்ணி இப்போ உங்களுக்கு அதை காமிப்பாங்க. முதல்ல சார் இது என்ன சைஸ்? இது வந்து 1 kg ஸ்டவ்னு சொல்லுவோம். 1 kg மட்டும் தான் இருக்கா? ஆமாம், 1 kg அந்த ஃபியூலோட கெப்பாசிட்டியை பொறுத்து அது 1 kg ஸ்டவ் டிசைன் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg, 10 kg, 15 kg பெரிய ஸ்டவ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக இதை வந்து இப்போ இமீடியட்டாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்டவ்ஸ் கொடுத்துருக்கோம், பர்னர் கொடுத்துருக்கோம். அதே கான்செப்ட்ல ஸ்டவ் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ரெடி பண்ணதே ஒரு 30 பீஸ் நம்ம கையில் இருக்கு. இன்னும் வந்து ஃபர்தராக வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஹியூஜ் டிமாண்ட் இருக்கிறதுனால இப்போ அந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலேஜ், ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு 500 பேர் சமையல் பண்றாங்கன்னா இந்த சின்ன ஸ்டவ் வச்சு பண்ண முடியாது. அதுக்காக தான் அந்த இதெல்லாம் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25 kg அது. ஆமாம், இதுல வந்து நீங்க ஒரு 1000 பேருக்கு சமைக்கலாங்க அது. ஆமா, ஃபியூல் வந்து நம்ம எரிபொருள் போட்டு அது காலி ஆகிறப்ப மறுபடியும் வந்து நம்ம எப்படி விறகடுப்புல வந்து விறகு வச்சுட்டே இருக்கோமோ அதே மாதிரி எரிபொருள் காலியான இந்த பெல்லட் காலியான உடனே நமக்கு அந்த பெல்லட்டை வந்து மறுபடியும் அதில் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து மேனுவல் ஃபீட் பண்ணிருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து ஆட்டோ ஃபீட் ஸ்டவ்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுவும் எல்லாமே வந்து வித்தின் a வீக் வந்து நாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ இந்த ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து எரி வைக்கிறது, ஒரு வீட்டுல இருக்கிற பெண்மணிகள்லாம் வந்து யூஸ் பண்ண போறாங்கனால மேடமே இப்போ அதை வந்து டெமோ காமிக்க போறாங்க. நீங்க சொல்லுங்க மேடம். சார் இது கெரோசின் அப்படின்னா டீசல்ல டிப் பண்ணி வச்சிருக்கோம். இது ஜஸ்ட் மேல ஸ்ப்ரெட் பண்ணா போதும். 2-3 போட்டா கூட போதும், அவ்வளவு போடணும் இல்ல. கொஞ்சமா போட்டு டெமோ பர்பஸ்க்காக வந்து கற்பூரம் யூஸ் பண்றாங்க. அது தேவையில்லை. நம்ம அந்த பெல்லட் வந்து நம்ம தீக்குச்சிலே இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் இனிஷியலா நம்ம வந்து இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து லைட்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த லைட்டர் யூஸ் பண்ணா அந்த எனர்ஜிகளை பத்தாதுன்றதுக்காக இது மாதிரி வந்து பெல்லட்ல வந்து நம்ம இப்போ அந்த சோக் பண்ண பெல்லட் வந்து இப்போ நம்ம தீக்குச்சிலே பத்த வச்சுன்னா எரியும். ஜஸ்ட் இது வந்து 1-2 போட்டா கூட போதும். நம்ம இமீடியட்டா இப்போ எடுக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நிறைய போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ அது மேலே இருக்கிறது மட்டும் எரிய ஆரம்பிச்ச உடனே கீழே வந்து ஃபேன் சப்ளை கொடுப்பாங்க. ஏர் சப்ளை வேணும். கம்பஷன் நடக்கிறது வந்து ஃபியூலும் ஏரும் இருக்கணும், அப்பதான் கம்பஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கம்பஷன் நடக்கிறதுக்காக வந்து ஏர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நம்ம வந்து பிரைமரி ஏர், செகண்டரி ஏர்னு 2 கான்செப்ட்ல வந்து இதுல வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த இப்போ வந்து ஃபேன் ஆஃப் பண்ணோன்னே இப்போ வந்து மேலே இருக்கிற பெல்லட்லாம் உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வந்து ஸ்டவ் எரியிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஃப்ளேம் வந்து மேலே போகுங்க. இது வந்து எரிய ஆரம்பிச்சோன்னே வந்து ஃப்ளேம் வந்து உள்ளே தான் போகும். நமக்கு தேவையான வெப்பம் எனர்ஜி மட்டும் வெளியே கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்குங்க. பக்கத்தில் அந்த ஸ்டவ்ல பார்த்தீங்கன்னா வந்து பாத்திரம் வைக்கிற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா புது மாடலுக்கு வந்து ஃபேப்ரிகேட் பண்றதுனால வெளியே ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் தான் இப்போ போயிட்டு இருக்கு. நீங்க பாக்குறது பெரிய ஸ்டவ்க்கு இப்போ ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டவ்க்கு அதே மாதிரி வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இது ஆல்ரெடி அந்த 1 kg ஸ்டவ் ஸ்டாண்டோட எல்லாமே இருக்கு, ஆஷ் கலெக்ஷனோட இருக்கு. இப்போ வந்து இதை வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணணும்னு சொல்றதை நியூ மாடல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் பண்ணுங்க மேடம்.
ஃபேன் ஆன் சுவிட்ச் போர்டு ரெகுலேட்டர் ஆகுது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலேட்டர் வச்சிருக்காங்க. ரெகுலேட்டர்னா நம்ம வந்து ஃப்ளேம் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. பாருங்க, இந்த காற்று கண்ட்ரோல் பண்ணோடனே வந்து ஃப்ளேம் எரிய ஆரம்பிக்குது. இப்போ அதிகமான ஃப்ளேம் நீங்க பண்ணி காட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து சப்ளை ஆகும். அந்த ஏர் வந்து நம்ம இப்போ எப்படி வந்து எல்பிஜி கேஸ் ஸ்டவ்ல வந்து சிம் வைப்போம், அதிகமாக ஃப்ளேம் வைப்பீங்களா, அதே மாதிரி இந்த ஸ்டவ் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுல வந்து ரெகுலேட்டர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து தேவையான வந்து ஏர் சப்ளை வந்து இது வந்து கம்மியாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிற ஸ்டேஜ் பாருங்க, பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளேம் வந்து ஸ்லோவா ஏறியுது. இப்போ வந்து மேலகிற பெல்லட் நம்ம டீசல்ல டிப் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்மோக் வருதுங்க. நம்ம அது எரிஞ்சு பண்ண பிறகு நம்ம பெல்லட்லாம் எரியறப்போ ஸ்மோக்லாம் வராது, கறி தான் படியாது. இதுல கறி வந்து படியாது, பாத்திரத்துல கறி படியாது. நம்ம எல்பிஜி கேஸ்ல எப்படி அதே மாதிரி தான். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஏர் சப்ளை கூட்டினோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேம் வந்து நின்று எரிய ஆரம்பிக்கும். கேஸ் ஸ்டவ்ல வர மாதிரி உங்களுக்கு நின்று எரியும். இப்போ நல்லா ஃப்ளேம் எரிய ஆரம்பிச்சோன்னே என்ன ஆகுனா, நம்ம தீ வேணும்னா குறைச்சிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணோம்னா இதை வந்து ஃபுல்லாவே சப்ளை ஆஃப் பண்ணிட்டுனா வந்து அது எரியறது அடங்கிடும். மேலே ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சு 3 நாளே இது ஆஃப் ஆயிடும். சப்போஸ் பெல்லட்ல எரியாம இருந்ததுன்னா கூட அதை மறுபடியும் வந்து யூஸ் பண்றப்ப அதை வந்து எரிய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எல்லா பாத்திரமும் வைக்கலாமா சார்? இந்த பாத்திரம் தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல எப்படி எல்லாம் வந்து என்னென்னலாம் சைஸ் யூஸ் பண்றோமோ இது மேல ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருவாங்க. அதுல ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல நீங்க எல்லா பாத்திரம் வைக்கலாம். கீழே வந்து நிக்கிறது தான், பெரிய பாத்திரம் வைக்கலாம், சின்ன பாத்திரம் வைக்கலாம். பாத்திரம் சைஸ் கேக்கல, சில அந்த அடியில மார்க் ஒன்னு வரும், வேற சிம்பு மாதிரி இல்ல அது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் தான். வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் இல்ல மேக்னோ எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் வந்து அது மாதிரி வந்து அந்த சைஸ்க்குள்ள பிளாட்டா வைக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளேம் வரதுனால பிளாட்டா வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. மேல அந்த ஸ்டாண்ட்ல வச்சா போதும், நமக்கு அது வந்து நம்ம எந்த பாத்திரம்னாலும் வைக்கலாம். இதுல ஒன்றும் பயமே கிடையாதுங்க. இதுல வெடிப்பொருள் எதுவுமே கிடையாது. நம்ம தீக்குச்சி அடுப்புல வந்து நம்ம மரக்கட்டையெல்லாம் போட்டா எப்படி எரியுமோ அதே மாதிரிதான் இது எரியும். நம்ம மரக்கட்டையை போடுறதுக்கு பதிலாக வந்து அந்த மரத்தூளை வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணி பெல்லட்டா கொடுக்குறோங்க. பெல்லட்டா கொடுக்குறப்ப அது வந்து கொஞ்ச நேரம் நல்லா நின்று எரிஞ்சு அதனுடைய எனர்ஜி ஃபுல்லா நமக்கு வந்து கொடுக்கும். இதுல வந்து வெடிக்கிற பொருள் எதுவுமே கிடையாது, பயமெல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம வீட்டில் எப்படி ஏற்கனவே வந்து ஸ்டவ்லாம் யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி எல்லா லேடிஸ் குழந்தைங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். கேஸுக்கு எதுவும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா வந்து கேஸ் வந்து நம்ம எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா அது மேக்ஸிமம் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா வந்து ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பெல்லட் வந்து கொஞ்சம் எரிஞ்சு சாம்பல் ஆகும், மீதி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம வந்து ஒரு நாளைக்கு சமையல் பண்றோம் அப்படின்னா ஒரு 1 kg போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பாடு, ஒரு சாம்பார், ரசம், பொரியல் அதெல்லாம் வச்சு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் 1 kg பட்டால வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃப்ளேம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இடையில நம்ம வந்து மேலே வந்து நம்ம பெல்லட்டை போடக்கூடாது. இப்போ விறகு அடுப்பு வைக்கிறப்போ மேலே வச்சோம்னா எரியுது அடங்கிடும். அதே மாதிரி தான் இதுவும். பெல்லட்டை வந்து உடனுக்குடன் போடக்கூடாது. அது வந்து இப்போ நல்லா எரிஞ்சு சரௌண்டிங்ஸ்லாம் எரிய ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து ஏரை கூட்டினோம்னா ஃப்ளேம் நல்லா எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரை கூட்டினாலும் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேம் நல்லா ஃபோர்ஸ் ஆகிறது தெரியுதுங்களா? ஃபுல்லாக வச்சிருக்கீங்களா? இப்போ ஃப்ளேம் நல்லா வந்துட்டு இருக்கேன். இப்போ இது நம்ம எந்த பாத்திரம் வேணுமோ ஸ்டாண்ட் ஒன்று கொடுப்போங்க. இதுக்கு ஸ்டாண்டு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதை தீயை குறைக்கணும் அப்படின்னா ரெகுலேட்டர் மாதிரி இருக்கு, நீங்கள் வந்து தீயை குறைச்சிக்கலாம். பார்த்தீங்களா இப்போ தீ குறையுதுங்களா? இப்போ தீ குறையுது. நீங்கள் வந்து தீ குறைச்சிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த வேகம் குறையும் தீ குறைச்சோடனே. மறுபடியும் வச்சிங்கன்னா உங்களுக்கு தீ நல்லாவே எரியும். இப்போ இந்த மாதிரி வரப்ப நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் வச்சு சமையல் பண்ணிக்கலாம். சைட்லலாம் வந்து உங்களுக்கு சுடுன்ற பயம்லாம் கிடையாது, ஃபுல்லாக இன்சுலேஷன் பண்ணியிருப்போம். அதனால சைடில் வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் எதுவும் சூடு ஆகாது. அதனால வந்து தைரியமாக வந்து எல்லாமே சமையல் பண்ணலாம். இப்போ ஸ்டாண்ட் ரெடி ஆயிட்டுருங்க. அதுக்கு பதிலாக டெமோக்காக வந்து உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கோம். இந்த ஸ்டாண்ட் ரெடி ஆகணும். இந்த கேப் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு கேப் இருந்தால் உங்களுக்கு வந்து இப்படி ஸ்டவ்ல எரியுற மாதிரியே வந்து உங்களுக்கு பாத்திரம் வச்சுன்னா எரியும். தண்ணி பாருங்க சூட ஆரம்பிச்சிருச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வரும். கை வச்சா தெரியாது, கீழே பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருங்க. சைடில் வந்து ஹீட்ல நீங்கள் கை வச்சாலே ஆனால் தெரியுங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி எந்த பாத்திரம்னாலும் வச்சு நம்ம ஈஸியாக சமையல் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து சமையல் பண்றாங்க, காலையில எப்பவுமே ஆஃபீஸ் போவாங்க, ஹஸ்பண்ட் பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அப்போ சமைக்கணும். கேஸ்ல பண்ணும்போது என்ன செலவாகும், இதுல பண்ணும்போது என்ன செலவாகும்? நம்ம எல்பிஜிக்கும் நம்ம பயோ பெல்லட்டுக்கும் வந்து தியரிட்டிக்கலா வந்து இந்த கம்போஷன் எவ்வளவு இருக்கு, அதுல வந்து கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபியூலை வந்து 1 லிட்டர் எரிச்சா இவ்வளவு எனர்ஜி கிடைக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குங்க. அந்த கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியர்லி 30 to 40% டைரக்டா காஸ்ட் சேவிங்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு கமர்ஷியல் சிலிண்டர் யூஸ் பண்றாங்க, ஒரு 2000 ரூபாய் ஒரு சிலிண்டர்னா 10 சிலிண்டர் யூஸ் பண்றாங்கன்னா 20000 ரூபாய் செலவாகுதுன்னா அதே டைப்பு 10 சிலிண்டர் வச்சு என்னெல்லாம் சமையல் பண்ணுவாங்களோ நம்ம வந்து பயோ பெல்லட் ஸ்டவ் யூஸ் பண்ணோம்னா 30 to 40% காஸ்ட் சேவிங்ஸ் ஆகிடும். இப்போ 20000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல நமக்கு வந்து ஒரு 12,000 ரூபாயிலேருந்து
13,000 ரூபாயில வந்து முடிஞ்சிடும். நியர்லி வந்து நமக்கு ஒரு 30 to 40% காஸ்ட் சேவிங்ஸ் டைரக்டா கிடைக்கும். நம்ம டொமஸ்டிக்ல வந்து அந்த அளவுக்கு அதே அளவுக்கு இதுலயும் எதிர்பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ண பாருங்க. இப்போ வந்து நல்லா உங்களுக்கு சூடாகி பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 1 or 2 மினிட்ஸ்ல சூடாயிடும். நம்ம கேஸ்ல இருக்கிற எஃபெக்ட் விட இதுல வந்து குயிக்கா சமையல் பண்ணலாம். இன்னொன்னு வந்து கேஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா இதுல வந்து நம்ம ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் தான், நம்ம எரிக்கிற பொருள் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். இன்னும் பார்த்தோம்னா இதுல சமையல் பண்றது நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. இதுக்கு நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம கேஸ்ல சமையல் பண்றதுக்கும் நம்ம விறகு யூஸ் பண்ணி சமையல் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்குங்க. சரி, இப்போ இந்த அதுல பில்லட்ஸ் அப்படின்னு கொட்டுறாங்க, அது காமிச்சிங்க, இந்த விறகு மாதிரி எதை காமிச்சிங்க. ஆமா ஆமா. இப்போ அது விலை காஸ்ட்லியா இருக்கும்ல சார், அது கட்டுப்படி ஆகுமா? இல்ல, நம்ம வந்து இப்போ கொடுக்குற ரேட்டை சொல்லி தான் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் சொன்னாங்க. இது ஃபியூச்சர்ல வந்து ரா மெட்டீரியல் விலை ஏறுது, டீசலும் விலை ஏறுது. இப்போ வந்து பேரலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் எல்பிஜி கேஸும் விலை ஏற போகுது, பெட்ரோல் டீசலும் விலை ஏறுதுன்னா அதுக்கு மாதிரி ரா மெட்டீரியல் விலை ஏறுச்சுன்னா இதுலயும் ₹1 ₹2 கூட்டிட்டு தாங்க வரும். இப்போதைக்கு வந்து நாங்க சென்னையெல்லாம் வந்து கமர்ஷியலா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ₹22 25 வரலும் ஒரு கிலோ வந்து இன்னைக்கு சென்னையில வந்து இந்த பெல்லட் யூஸ் பண்ணி ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரேட்டுக்கே நம்ம வந்து எல்பிஜி கூட கம்பேர் பண்ணோம்னா அவங்களுக்கு 30 to 40% காஸ்ட் எஃபிஷியன்சி வந்துருங்க. சரி, இப்போ ஒரு வீட்டு சமையல் ஆக்கணும்னா எவ்வளவு அந்த பில்லட்ஸ் தேவைப்படும் சார்? ஒருவேளை சமையல் ஆக்கணும் அப்படின்னா எவ்வளவு பில்லட்ஸ் தேவைப்படும்? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு நாங்க கால்குலேட் பண்ணாங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துல பிடிலி செங்கல் நாயக்கர் இன்ஜினியரிங் காலேஜ், அங்க வந்து ஸ்டவ் கொடுக்கறதுக்காக கால்குலேட் பண்றப்போ அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு ₹75,000 ₹90,000 வரைக்கும் நாங்க வந்து கேஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்க கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹50,000 பெல்லட் வாங்கினா நீங்க அதே சமையல நீங்க பெல்லட் ஸ்டவ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்போ ஒரு மாசத்துக்கு ₹75,000 ₹60,000 கிட்டத்தட்ட ₹15,000 வந்து காஸ்ட் சேவிங்ஸ் ஆகுது. நியர்லி 25% டைரக்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன்ல சொல்லியிருக்கேன். இதோட நிறைய காஸ்ட் சேவிங்ஸ் வரும். நம்ம எஃபர்ட் யூட்டிலைஸ் பண்ணோம்னா 30 to 40 50% கூட நம்ம வந்து காஸ்ட் ரிடக்ஷன் கொண்டு வரலாம். அதனால வந்து நம்ம வந்து இதை ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல ஹோட்டல்லையோ இல்லை ஒரு 100 பேர் 1000 பேர் 200 பேருக்கு சமையல் பண்றப்போ வந்து ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ஸ் அது மாதிரி பண்றப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போ. அதனால வந்து நம்ம எந்த ஒரு சமையலை இதில் பண்ணிக்கலாம். சமையல்லாம் ஏற்கனவே வந்து நம்ம ஸ்டவ் யூஸ் பண்ணி நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வீட்லயே எல்லாமே டெமோ பார்த்துட்டு தான் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டவ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லட்டை மட்டும் வச்சு ரன் பண்ணலாமான்னா கிடையாது. வந்து சார்கோல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூல் தட்டுப்பாடு வரதுனால சார்கோலை வச்சு நம்ம இதே ஸ்டவ்ல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து அந்த முந்திரி ஓடுன்னு சொல்லுவாங்க, நம்ம முந்திரி பருப்பு எடுத்த பிறகு சார்கோல்னா கறி தான். அந்த கறி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுல அந்த கார்பன் கண்டென்ட் கம்மியா இருக்கலாம். இப்போ வந்து கமர்ஷியலா கிடைக்குதுங்க. அதை சார்கோலை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். சார்கோல்ல ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கும். மற்ற ஃபியூல் யூஸ் பண்றப்ப நம்ம பயோ பெல்லட் யூஸ் பண்றப்ப ஒரு டிராபேக்கும் இருக்காது. சார்கோல் யூஸ் பண்றப்ப நீங்க சொன்னீங்களா நம்ம வெடிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடக்கும். பட் தட் நாட் ஹார்ம்ஃபுல். அது ரொம்ப இதெல்லாம் கிடையாது. சார்கோல் போட்டு எரிக்கலாம். அதே மாதிரி முந்திரி ஓடு போட்டு எரிக்கலாம். நம்ம வீட்டில் விறகு இருக்கலாம், அதை சின்ன சின்ன துண்டுகளாக கூட இதில் போட்டு எரிக்கலாம். அதை டெமோலாம் ஒன்றும் அடுத்து வரப்போற வீடியோக்கள்ல நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு இந்த பெல்லட்டை மட்டும் போட்டு உங்களுக்கு எரிக்கிறது அப்படின்றத இதை டெமோ காமிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கமர்ஷியலா வந்து நிறைய பேர் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். மாஸ் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குங்க. சரி, இப்போ இது கரண்ட்ல தான் பயன்படுத்துறோம். இது வந்து அந்த ஃபேனுக்காக வேண்டி தான் டிசி சப்ளை தான் கரண்ட். இது வந்து கரண்ட் சார்ஜ் தான் ஒண்ணுமே கிடையாது. நம்ம லேப்டாப் யூஸ் பண்ற மாதிரி தான் இது. நம்ம மொபைல் சார்ஜ் போடுறோம் இல்லைங்களா, 1 மணி நேரம் சார்ஜ் போடுறதுனால கரண்ட் சார்ஜ் தான் ஒன்றும் அதிகமாகாது. அதே மாதிரி தான் இது கரண்ட் சார்ஜ் தான் ஒன்றும் நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான். இதையுமே எடுத்துட்டு நம்ம வந்து பேட்டரி பேக்கப்பும் கொடுத்துடலாம். இல்லை எனக்கு கரண்ட் தேவையில்லை, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறேன்னா நம்ம பேட்டரி பேக்கப் கொடுத்தா போதும். ஒரு சின்ன பேட்டரி அட்டாச் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த பேட்டரில இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஃபேனுக்கு ஏர் சப்ளை போயிடும். தட் இஸ் நாட் மோஸ்ட் பேட்டரி யூஸ் பண்ணலாம். பேட்டரி சப்ளை பேட்டரி கொடுத்து நாங்கள் அதில் வந்து சப்ளை எடுத்து கொடுத்துருவோம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எங்க ஒன்றாலும் போர்ட்டபிளாக எடுத்து போகலாம். வெளியே எங்கேயாவது அக்கேஷன் இப்போ டூர் போகிற கூட வந்து இந்த ஸ்டவ் தூக்கி போட்டு பெல்லட்டை கொஞ்சம் எடுத்துட்டு பேட்டரி எடுத்துட்டு இந்த ஸ்டவ் எடுத்து போனால் எங்கே வேணாலும் வச்சு சமையல் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து நம்ம கரண்ட் கன்சப்ஷன் இதில் வந்து வெரி 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 நெக்லிஜிபிள் தான். அது வந்து கவுண்டபிளே இருக்காது. சரி சார், இப்போ இந்த பில்லட்ஸ் வந்து இப்போ கிடைக்குது பண்ணிக்கிறோம். இன்கேஸ் பில்லட்ஸுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு இல்லாம போச்சுன்னா இல்லை, அதுதான் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இப்போ சொல்கிறோம். பெல்லட் கிடைக்கலன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து இப்போ நாங்கள் கொடுக்குற ஸ்டவ்வுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு எவ்வளோ பெல்லட் வேணுமோ அந்த பெல்லட்டை நாங்கள் உற்பத்தி கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் இந்த ஸ்டவ் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் ஒன்ஸ் எங்கள் இதில் ஸ்டவ் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெல்லட்டை தட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் சப்ளை பண்ணிடுவோம். இப்போ எங்கள் இதில் ஸ்டவ் மட்டும் வாங்கிட்டு பெல்லட்டை நாங்கள் வெளியே வாங்கிக்கலாம், வேற பொருள் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. எங்ககிட்ட ஸ்டவ் வாங்குறவங்களுக்கு நாங்கள் பெல்லட் 100% அவங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். ஆமா, பெல்லட் உற்பத்தி பண்றது இங்க மெஷின்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் ரா மெட்டீரியல். இதெல்லாம் பெல்லட் வந்து ரா மெட்டீரியல். இது வந்து பாத்தீங்கன்னா மரத்தூள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து
காஃபி ஹஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த காஃபி எடுத்த பிறகு அந்த ஹஸ்க்கு, எல்லா விதமான வந்து எரியும் தன்மை உள்ள எல்லா கழிவுகளும் வந்து நம்ம வந்து எடுத்து இதுல வந்து இந்த மெஷின் பெல்லட் மெஷின் பார்த்தீங்கன்னா அது வந்து டைன்னு சொல்லுவாங்க. அந்த டைல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் டை இது பேரு. இது வந்து ஸ்மால் ப்ரொடக்ஷன், ஒரு 250 kg per hour இது ப்ரொடக்ஷன் இது. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரா மெட்டீரியல் போயிட்டு பெல்லட்டா மாதிரி கீழே வந்துருங்க. இந்த ஒர்க் பண்றவங்க எல்லாமே உமன்ஸ் தான் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை வந்து பெல்லட்டா மாத்தினோடனே வந்து 25 kg பேக்ஸ்ல எடுத்து இது மாதிரி எடுத்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கேட்கறவங்க அவங்க குவான்டிட்டி இது மாதிரி அனுப்புவாங்க. இந்த பெல்லட்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 mm 10 mm 12 mm வேறு சைஸ் இருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து பாய்லர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஃபர்னேஸ் பாய்லர். அதே மாதிரி வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தோன்னா பயோ பெல்லட் பர்னர்லாம் கொடுத்துருங்க. அந்த பர்னர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 mm இருக்கு, 6, 8, 10, 12 இந்த மாதிரி 4 சைஸ்ல கொடுக்குறாங்க. இப்போ 6 mm 8 mmலாம் கொஞ்சம் காஸ்ட்லி கூடவா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் மேனுஃபேக்சரிங் டைம் வந்து கொஞ்சம் எடுத்துங்க. அதெல்லாம் எல்லாமே கால்குலேட் பண்ணுறப்போ அதில் வந்து கொஞ்சம் கூடுதலான பைசா இருக்கும். பட் வந்து அவங்கவுங்க சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ஒன்ஸ் நம்ம கையில் வந்து கம்பெனி கூட ஆர்டர் சைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக பெல்லட் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து உற்பத்தியை பெருக்கிட்டு இருக்கோம். அதுக்கான சோர்சஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. வீட்டுக்கு பண்றோம்ல, அதுக்கு என்ன சைஸ்ல இருக்கும்? வீட்டுக்கு போகிறது நம்ம வந்து 8 mm யூஸ் பண்ணிக்கலாங்க. 8 mm 10 mmலாம் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம அதை வந்து டிசைன் பண்ணதே வந்து பெரிய சைஸ். நம்ம வந்து சார்கோல்லாம் வந்து கட்டி கட்டியா கூட வரும், அதையே போடலாம். அது மாதிரி மரத்துண்டுகள்லாம் கூட அதில் போடலாம். மரத்துண்டுகள்லாம் கொஞ்சம் ஒரு 1 inch கியூப் மாதிரி அது மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால தான் அதை வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. எல்லா சைஸுமே யூஸ் பண்ணலாம். அந்த 1 kgனா அதுக்குள்ள அடையிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். பெரிய ஸ்டவ் போறப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெரிய கட்டைகள்லாம் கூட போட்டு யூஸ் பண்ணலாங்க. டியூவல் பர்பஸ் பண்ணுறோம், மல்டி ஃபியூல் யூஸ் பண்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து கிட்டத்தட்ட வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம சரியா வந்து ஸ்டாண்ட்லாம் கரெக்ட் பண்ணி வச்சோம்னா இந்த புகைப்படியெல்லாம் வராதுங்க, நம்ம மற்ற அடுப்புல மாதிரி வராது. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டவ் நாங்கள் சப்ளை பண்ணோம்னா 100% பெல்லட்டு ஒரு வருஷத்துக்கு நாங்கள் கண்டினியூஸாக சப்ளை பண்ணுவோம். ஸ்டவ் வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து நாங்கள் பெல்லட் உற்பத்தியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து நாங்கள் பெல்லட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் இருக்குங்க. அதனால பெல்லட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கிட்ட ஸ்டவ் வாங்கினாங்கன்னா 100% பெல்லட்டு நாங்கள் சப்ளை பண்ணிடுவோம். எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மி பண்ணிட்டேன் பாருங்க, எப்படி குறையுதுன்னு பாருங்க. இப்போ எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ இது மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கோம். வெளியே இருக்கிறது மட்டும் மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்ச நேரம் எரியுங்க. இதில் நம்ம ஏதாவது தண்ணி சுட வைக்கணும், வேற ஏதாவது பர்பஸ்னா நம்ம இமீடியட்டா கொஞ்ச நேரம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேலே ஒரு பிளேட் வச்சோம்னா அது வந்து கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிட்டா இப்போ எரியாத பெல்லட் அப்படியே இருக்கும். மறுபடியும் நம்ம அந்த பெல்லட்டை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நம்ம வெளியே பண்ணணும் அவசியம் இல்லை, ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாம்பல் மட்டும் கொஞ்சம் இருக்கும். சாம்பலை வெளியிடணும்னு அவசியம் இல்லைங்க. கடைசியில் வந்து ஒரு கிலோ நம்ம எரிக்கிறோம்னா ஒரு 50 to 60 grams தான் சாம்பல் இருக்கும், அதிகமான சாம்பல் இருக்காது. இப்போ இது பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டோம்னா மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நேரம் எரியுங்க. இது என்ன ஆஃப் பண்ணோம்னா நம்ம மேலே ஒரு தட்டு வச்சு மூடணும்னா ஓரளவுக்கு அணைஞ்சிரும். நம்ம வந்து மேக்ஸிமம் இப்போ யார் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் நிறுத்தின பிறகு யார் கொடுத்தோம்னா வந்து ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறப்ப ஃப்ளேம் ரொம்ப எரியாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து நல்ல ஒரு ஹீட் எனர்ஜி கிடைக்கும். ஃப்ளேம் வந்து மேலே எரியாதுங்க. இப்போ வந்து உள்ளே எரிஞ்சிட்டு போகும். மற்ற ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து வெளியே எரியும், எல்பிஜிலாம். இந்த ஸ்டவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து உள்ளுக்குள்ளே எரியும், பட் ஹீட் எனர்ஜி நமக்கு வெளியே கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இதை ஆரம்பிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த 15 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 20% ஃபியூல் தான் வந்து காலி ஆயிருக்கு. அப்போ வந்து இன்னும் ஒரு 80% ஃபியூல் இருக்கு. அப்போ 15னா நான் இன்னும் 4 5 60 கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். 1 kg ஸ்டவ்னா ஒரு 1 hour உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூலை. அந்த 1 hourக்குள்ள நம்ம வந்து மற்ற கேஸ்ல கம்பேர் பண்றப்ப இதுல வந்து ஈஸியா இன்னும் ஃபாஸ்டா குக் ஆகும். நம்ம சாதம் வந்து அதில் ஒரு 10 நிமிஷம் வடிக்கிறோம்னா இதுல நீங்க 7 நிமிஷம் 8 நிமிஷத்துல வடிச்சிடலாம். அதுல சாம்பார் வந்து ஒரு 5 நிமிஷம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வைக்கிறோம்னா இதுல வந்து ஒரு 2 to 3 minutes கம்மி ஆயிடும். அப்போ வந்து ஒவ்வொன்றும் டைம் கன்சப்ஷன் நமக்கு கிடைக்கும். சரி, இதுல மெயின்டெனன்ஸ் அப்படிங்கும்போது என்ன மெயின்டெனன்ஸ்? எதனா ரிப்பேர் வருமா? இதுல ரிப்பேருக்கு எதுவுமே இல்லைங்க. இந்த அடாப்டர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாடல் வேற ரீடிசைன் பண்ணிருக்கோம். அந்த ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைப்போம். இப்போ ஹீட்ல வந்து ஃபால்ட் எதுவுமே வராதுங்க. அந்த ஃபேன் மட்டும் ஏதாவது ஃபால்ட் வந்தாங்கன்னா நாங்கள் அந்த பீரியடுக்குள்ள மாற்றி கொடுத்துருவோங்க. மற்றபடி வேற எதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் மெயின்டெனன்ஸ் செலவு எதுவுமே கிடையாதுங்க. அப்போ விலை ரொம்ப காஸ்ட்லி. விலை எவ்வளோ சார் இருக்குது? ரேட் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலைங்க. இது ஒரு நியூ மாடல்னால வந்து இப்போதான் ஃபேப்ரிகேஷன் ஆயிட்டு இருக்குங்க. மார்க்கெட்ல எப்பவுமே இருக்கிற கமர்ஷியலா அந்த ராக்கெட் ஸ்டவ் மற்ற ஸ்டவ்லாம் கொடுத்துருக்காங்களா, அதை விட வந்து நாங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 20% வந்து காஸ்ட் எஃபெக்டிவா கொடுக்கணும் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் போறப்ப அந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் எங்களுக்கு வந்துடும். வர்றப்ப நம்ம வந்து இன்னும் காசு கம்மியாகவே வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால வந்து
எல்லா மக்களும் வாங்கக்கூடிய அளவில் தான் நம்ம அதை வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோங்க. சரி சார், கேட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கேஸ் பிரச்சனைக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு அடுப்பு தேவைதான், விறகாக நம்ம தேட முடியாது. அதுதான் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி பெலட்ஸ்னு ஒரு விஷயத்தை வந்து தயாரிச்சு அதையும் கொடுக்குறீங்களா, அதை வந்து பயன்படுத்தும் போது கேஸோட வேகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விறகு தேவை வந்து வேலை சீக்கிரமாகணும், செலவு கம்மியாக இருக்கும். அது ரெண்டுமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்டுக்கிறதுக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி மேடம். தேங்க்யூ சார்.